நமஸ்காரம். ஸ்ரீ ஆண்டாள் ரங்கமன்னார் திருவடிகளே சரணம். இன்னைக்கு திருப்பாவை 18ஆம் நாள் பாசுரம். உந்து மதகளிற்றன் ஓடாத தோல்வலியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமழும் குழலி கடைத்திரவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தன கான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான் பந்தார் விரலி உன் மைத்துணன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வளையொலிப்ப வந்து திரவாய் மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். நேற்றைய தினம் பாசுரத்தில் ஆண்டாள் நந்தகோபர், யசோத, கண்ணன், பலராமன்னு எல்லாரையும் எழுப்பினான். அதில் பலராமனை விட்டுட்டு கண்ணனை எழுப்பினது தப்பு, அதனால தான் கண்ணன் எழுந்துக்கலை அப்படின்னு பலராமனை எழுப்பிட்டு அதுக்கப்புறம் கண்ணனை திருப்பியும் எழுப்பினான். ஆனாலும் கண்ணன் இன்னும் எழுந்துக்கலை. அப்போது ஆண்டாள் யோசனை பண்ணா, ஏதோ ஒன்றுத்த நம்ம மறந்துட்டோமோ, ஏதோ தப்பு பண்ணுறோமோ அப்படின்னு. அப்போதான் ஆண்டாளுக்கு தோணிருக்கு, நப்பின்னை பிராட்டியை விட்டுட்டோமே, பிராட்டி இல்லாமல் பெருமாளை அடைய முடியாது அப்படிங்கிறத உணர்த்துறதுக்காக ஆண்டாள் இந்த பாசுரத்தை பாடியிருக்கா. ஆண்டாள் இந்த மாதிரி தப்பு பண்ணக்கூடியவள் அல்ல, நமக்கு உணர்த்துறதுக்காக இந்த பாசுரம். பிராட்டியை முன்னிட்டு கொண்டு தான் போய் பெருமாளை சேவிக்கணும், பெருமாளை அடையணும். அதனால பிராட்டியை விட்டுட்டு பெருமாளை அடையணும்னு நினச்சா பெருமாளினுடைய அனுகிரகம் நமக்கு கிட்டாது. அதனால இன்னும் கண்ணன் எழுந்துக்கலை. அதனால இப்போ இந்த பாசுரத்தின் மூலம் நப்பின்னை பிராட்டியை ஆண்டாள் எழுப்ப போறா. இந்த பாசுரத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நப்பின்னை பிராட்டியை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். பெருமாளுக்கு நாச்சிமார்கள் ஸ்ரீதேவி, பூமி தேவி, நீலாதேவின்னு 3 பேர் இருக்கா. 3 பேருமே மகாலட்சுமியினுடைய அம்சம்தான். அந்த நீலாதேவியினுடைய அம்சமாக அவதாரம் பண்ணவள் தான் இந்த நப்பின்னை பிராட்டி. இந்த நப்பின்னை பிராட்டி யார் அப்படின்னா, யசோதைக்கு ஒரு சகோதரன் உண்டு. அவரது பெயர் கும்பன். அவர் மிதிலையில் வாழ்ந்துட்டு இருந்தார். அந்த கும்பனுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அந்த பெண் குழந்தைக்கு நப்பின்னை அப்படின்னு பெயர் சூட்டி அந்த குழந்தைய வளர்த்துன்னு வந்தார். ஆயர் குலத்தில் ஒரு வழக்கம் உண்டு, ஒரு பெண் குழந்தை பிறந்தது அப்படின்னா அந்த குழந்தை பிறந்த கையோட ஒரு காளை கண்ணுக்குட்டியை வாங்கி கட்டி அதை வளர்த்துட்டு வருவா. அந்த பொண்ணுக்கு தக்க வயது வந்தோடனே இந்த கண்ணுக்குட்டியும் நல்லா வளர்ந்துருக்கும், நல்லா மாடாக வளர்ந்துருக்கும். அந்த காளை மாட்டை யார் அடக்கிறாளோ அவளுக்கு தான் இந்த பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுன்னு ஒரு வழக்கம். இந்த கும்பன் என்ன பண்ணார், ஒன்றுக்கு 7 மாடுகள், 7 கண்ணுக்குட்டிகளை வாங்கி கட்டினார். 7 காளை கண்ணுக்குட்டிகள். அது அத்தனைக்குள்ளேயும் 7 அசுரர்கள் வந்து புகுந்துட்டா. அந்த 7 அசுரர்கள் புகுந்துட்டதுனால இந்த கன்றுக்குட்டிகள் எல்லாம் ரொம்ப சீக்கிரம் வளர்ந்துடுத்து. அந்த பெண் பிள்ளை வளர்கிறதுக்குள்ளேயே கண்ணுக்குட்டிகள் எல்லாம் நல்லா வளர்ந்த மாடுகளாகவே மாறிடுத்து. ரொம்ப அட்டகாசம் பண்ணுறது இந்த மாடுகள். இவனுக்கு ஏன் தான் இந்த மாதிரி ஒரு போட்டியை ஏற்படுத்தினோம், இந்த மாடுகளை அடக்கிறவாளுக்கு தான் நம்ம பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுப்போம்னு ஏன் சொன்னோன்னு ஆயிடுத்து. கும்பனுக்கு ரொம்ப வேதனைப்படுறார். இந்த மாடுகளெல்லாம் யார் அடக்க போறா, அடக்கி இந்த பெண்ணை யார் கல்யாணம் பண்ணிப்பான்னு அவருக்கு கவலை. அப்படி இருக்கிறச்சே ஒரு சமயம் யசோத கண்ணனை கூட்டிண்டு தன் சகோதரனை பார்க்கறதுக்காக, கும்பனை பார்க்கறதுக்காக மிதிலைக்கு வரா. குழந்தை கண்ணன் தான், இடுப்பில் தூக்கி வச்சுட்டு தான் வரா. அந்த கண்ணன் இந்த 7 காளை மாடுகளையும் அடக்கிட்டான். அப்போது கும்பனுக்கு ஒரு பெரிய மனக்கவலை தீர்ந்தது. என் பெண் வேற எங்கேயும் போகிறதில்ல, என் சகோதரி ஆத்துக்கே தான் மாட்டு பொண்ணா போகிறா அப்படின்னு சந்தோஷப்பட்டார். யசோத கூடவே நப்பின்னை பிராட்டியும் அமுச்சு வச்சுட்டார். நப்பின்னையும் சின்ன குழந்தை. அப்போ கும்பன் சொல்கிறார், என் பெண்ணையும் கூடவே அழைச்சின்னு போயிடு யசோத, இவளை நீயே வளர்த்துண்டு வா, அவளுக்கு தக்க சமயம் கல்யாண வயசு வரைச்சு எனக்கு சொல்லி அனுப்பு, நான் வந்து கன்னிகாதானம் பண்ணி கொடுக்குறேன், அது வரைக்கும் நீயே இவளையும் வளர்த்துண்டு வா அப்படின்னு யசோத கூட அனுப்பி வைக்கிறார். அந்த நப்பின்னை பிராட்டியும் கணவனான கண்ணனும் இப்போ ஒரு அறையில் தனியாக சயனத்தில் இருக்கா. அவளை தான் ஆண்டாள் இந்த பாசுரத்தின் மூலம் எழுப்ப போகிறா. அதில் முதல் வரி, உந்து மதகளிற்றன் ஓடாத தோல்வலியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் அப்படிங்கிறா. இந்த பாசுரத்தில் விசேஷமான விஷயங்கள் 2 இருக்குது. அதில் முதல் விஷயம் என்ன அப்படின்னா, பிராட்டிக்காகவே ஏற்பட்ட பாசுரம்னா அது இதுதான். முதல் 2 வரியில் நந்தகோபரை பற்றி ஒரு வார்த்தை சொல்கிறா. ஆனால் முழுக்க முழுக்க இந்த பாசுரம் பிராட்டியை பற்றிய ஒரு பாசுரம். 18, 19, 20 3த்துலேயுமே ஆண்டாள் பிராட்டியை பற்றி பாட போகிறா. அதில் 18 பிராட்டிக்காக மட்டுமே ஏற்பட்ட ஒரு பாசுரம். 19, 20 பிராட்டியும் பாடுறா, கண்ணனையும் சேர்த்து பாடுறா. அதனால் உந்து மதகளிற்றன் ஓடாத தோல்வலியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் அப்படிங்கிறா. நந்தகோபருடைய மருமகளான நப்பின்னையே அப்படின்னு தான் ஆண்டாள் இங்கே அழைக்கிறா. அதுக்காக நந்தகோபருடைய வலிமை எத்தகையது அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறா. உந்து மதகளிற்றன் அப்படின்னா இதை மதம் உந்தும் களிறு அப்படின்னு மாற்றி அமைச்சுக்கணும்.
மதஜலம் பெருகி வரக்கூடியதான களிறுனா யானைகள், அதனால மதம் கொண்ட யானைகள், அந்த யானைகளை அடக்கக்கூடிய வலிமை கொண்டவர் இந்த நந்தகோபர். அது ஒரு அர்த்தம். ரெண்டாவது, மதம் கொண்ட யானைகள் எல்லாத்தையும் கட்டி காப்பாற்றக்கூடியவர் இந்த நந்தகோபர் அப்படிங்கிறது ரெண்டாவது அர்த்தம். மூணாவது அர்த்தம், மதம் கொண்ட யானை போல கம்பீரமாக இருக்கக்கூடிய கண்ணனையே கட்டி காக்கக்கூடியவர் இந்த நந்தகோபர் அப்படின்னு இதுக்கு 3 விதமாக பொருள் சொல்லலாம். நந்தகோபர் கிட்ட பசுக்கள் தானே உண்டு. எப்போ இவர்கிட்ட யானைகள் வந்தது அப்படின்னா, இவருடைய நண்பனான வசுதேவர், அவர் அரச குலத்தை சேர்ந்தவர் தானே, அவர்கிட்ட யானைகள் உண்டு. அவர் காராகிரகத்திலயோ இருக்கார். அதனால அவருடைய யானைகள் எல்லாத்தையும் நந்தகோபருடைய பராமரிப்புல விட்டு வச்சிருக்காராம். அதனால உந்து மதகளிற்றன். இன்னொன்று, மதம் கொண்ட யானை போல வலிமை கொண்டவர் இந்த நந்தகோபர் அப்படின்னா, இவருக்கு எதுக்கு இவ்வளோ வலிமை அப்படின்னா, அவருக்கு அவ்வளவு தெம்ப பெருமாள் கொடுத்து வச்சிருக்கான். எதுக்குன்னா, கண்ணன் பின்னாடி ஓடணும் அப்படின்னா அதுக்கு எவ்வளவு தெம்பு தேவை. ஒன்றும் இல்லை, நம்ம மனுஷ குழந்தைகள் பின்னாடி ஓடுறதுக்கே அம்மா அப்பா 2 பேருக்கு தெம்பு போற மாட்டேங்கிறது. இந்த இங்கிலீஷில் சொல்வாள்ல, இட் டேக்ஸ் அ வில்லேஜ் டு ரேஸ் அ சைல்டு அப்படின்வா. அவ்வளோ பேர் சேர்ந்து இருந்தால் தான் ஒரு குழந்தைய கட்டி காப்பாற்ற முடியறதுங்கிறச்சே, கண்ணனை பாதுகாக்கிறதுங்கிறது, கண்ணன் பின்னாடி ஓடுறதுங்கிறது சாதாரண விஷயமே இல்லை. அதனால பெருமாளே நந்தகோபருக்கு அவ்வளவு தெம்பு கொடுத்து வச்சிருந்தான். அதனால ஒரு மத யானைக்கு இருக்கக்கூடிய பலம் நந்தகோபர் இடத்துலையும் இருந்தது. அதனால உந்து மதகளிற்றன். இன்னொன்று, கண்ணனையே மதம் கொண்ட ஒரு யானை போன்றவன் கண்ணன், அந்த கம்பீரம் கண்ணன் இடத்துல உண்டு. அதனால அந்த கண்ணனை கட்டி காப்பாற்றக்கூடியவர், அதனால உந்து மதகளிற்றன் சொல்றா. கண்ணனை யானையோட ஒப்பிடலாமா அப்படின்னா கட்டாயம் ஒப்பிடலாம். ஏன்னா ஸ்ரீமத் ராமாயணம் சொல்றது கஜசிம்ஹ கதி வீரவ் அப்படிங்கிறது. பெருமாளுக்கு யானைக்கு இருக்கக்கூடிய கம்பீரம், சிம்மத்துக்கு இருக்கக்கூடிய கம்பீரம் அவருடைய நடையில உண்டு. இதை கம்பராமாயணத்தில் ரொம்ப அழகாக ஒரு இடத்துல சொல்கிறார். அந்த காட்சியே அழகாக இருக்கும் கேட்கறதுக்கு. ஒரு நதி, அந்த நதியில் ராமன் ஸ்நானம் பண்ணிவிட்டு அந்த நதியிலேருந்து எழுந்து வெளியில் வரார். அப்போது சீத்தை ஆசிரமத்து வாசல்லேருந்து நடந்து வந்துட்டுருக்கா. அப்போது சீத்தைக்கு இன்னொரு புறத்தில் ஒரு அன்னப்பட்சி நடப்பழகின்னு இருக்கு. நடந்து நடந்து பார்த்துக்கிறது. ராமன் பார்க்குறார், யாரை பார்த்து இந்த அன்னப்பட்சி நடப்பழகிறது அப்படின்னு பார்த்தா, சீதையை பார்த்து அவளை மாதிரியே நடக்கணும்னு முயற்சி பண்ணுறதான் அந்த அன்னப்பட்சி. ஆனால் அதுக்கு நடக்க வரல. அவளுடைய நளினம், இந்த கிரேஸ்ன்னு சொல்லுவா இல்லையா, அது எதுவுமே இந்த அன்னப்பட்சிக்கே வரலையாம். பொதுவாக இந்த தமிழ் இலக்கியங்கள்லாம் சொல்லுவா, ஒரு பெண்ணுக்கு அன்னம் போல நடை இருக்கணும், அன்ன நடை அப்படின்னு. அன்னத்தோடைய நடை தான் அவ்வளோ அழகுன்வா. அன்னப்பட்சியே சீத்தை மாதிரி நடக்க முடியலேன்னு வெட்கி தலை குனிந்து ஓடி போயிடுத்தான். அது தூரேந்து ராமன் பார்க்குறார். பார்த்து சீதையை பார்த்து அழகாக ஒரு புன்முறுவலோட கண்ணால் ஜாட காண்பிச்சாராம். அந்த அன்னத்தை பார்த்தியா, அன்னத்துக்கு கூட உன்னளவுக்கு அழகாக நடக்க முடியல சீத்தை, அசிங்கப்பட்டு வெட்கப்பட்டு ஓடி போயிடுத்து அந்த அன்னம் அப்படின்னு ராமன் கண்ணால் பேசுகிறார். அப்போ சீத்தையும் கண்ணாலேயே பேசுகிறார் ராமன் இடத்துல. ஏன்னா ராமன் அப்படி அந்த நதி ஜலத்திலேருந்து எழுந்து வெளியில் கம்பீரமாக நடந்து வர்றார். அவரை பார்த்து அங்கே பக்கத்தில் இருந்த ஒரு காட்டு யானை ராமநாட்டமாக நடக்கணும்னு முயற்சி பண்ணி பார்க்கறது. அதுக்கும் ராமன் நடையில் இருக்கக்கூடிய கம்பீரம் அது நடையில் இல்லையா. அந்த யானையும் வெட்கப்பட்டு காட்டுக்குள்ளே ஓடி போயிடுத்து. அதை சீத்தை கண்ணால் ஜாட காண்பிச்சு ராமன் இடத்துல தெரிவிக்கிறா. இப்படி பெருமாளுடைய நடை ஒரு யானை மாதிரி கம்பீரமாக இருக்கும். அதனால கண்ணன் அப்படிங்கிற அந்த யானையை கட்டி காப்பாற்றக்கூடிய சாமர்த்தியம் கொண்டவர் இந்த நந்தகோபர். அதனால உந்து மதகளிற்றன். ஓடாத தோல்வலியன் அப்படின்னா, ஒரு போரில் தன் புறமுதுக காண்பிச்சுண்டு ஓடக்கூடியவர் அல்ல இந்த நந்தகோபர். அதனால ஓடாத தோல்வலியன். இன்னொன்று, ஓடாத தோல்வலியன் அப்படின்னா இவருடைய தோள்களில் இருக்கக்கூடிய வலிமை, இவருக்கு இருக்கக்கூடிய தெம்பு இவரை விட்டு என்றைக்கும் நீங்காதான். அதனால ஓடாத தோல்வலியன். நந்தகோபாலன் மருமகளே நப்பின் நாய். அந்த நந்தகோபாலனுடைய மருமகளே நப்பின் நாய் அப்படின்னு கூப்பிடுறா. இந்த இடத்துல நப்பின்னைக்கு நந்தகோபாலனுடைய மருமகள்னு சொன்னாதான் அவளுக்கு ரொம்ப பிடிக்குமா. ஏன்னா மாமனாருடைய பெருமையை சொல்லி தன்னை அந்த மாமனாருக்கு மருமகளாக இருக்கியே அப்படின்னு சொன்னால் நப்பின்னை பிராட்டிக்கு பிடிக்குமா. எப்படி அப்படின்னா, சீதை ராமாயணத்தில் சொல்கிறா, மாமனாரான தசரதர் பகைவர் எல்லாரையும் வெல்லக்கூடியவர், அவர் மாத்திரம் இப்போ உயிரோட இருந்திருந்தாருன்னா எனக்கு இந்த ஒரு நிலையே வந்திருக்காது அப்படின்னு சுந்தரகாண்டத்தில் ஹனுமார் இடத்துல சீத்தை தெரிவிக்கிறா. அவர் இல்லாமல் போயிட்டாரே, அதனால தான் நான் இன்னைக்கு இவ்வளவு கஷ்டப்படுறேன்னு சீத்தை நொந்துக்கிறா. அதனால நப்பின்னைக்கும் அதே மாதிரி தன் மாமனாருடைய பெருமையை சொல்லி அவருக்கு மருமகளா இருக்கியேன்னு சொன்னா அவளுக்கு ரொம்ப பிடிக்குமா. அதனால நந்தகோபாலன் மருமகளே நப்பின் நாய் அப்படிங்கிறா.
கந்தம் கமழும் குழலி கடை திறவாய் அப்படிங்கிறா. அதாவது நப்பினை கிட்டேருந்து உள்ளேந்து எந்த பதிலும் வரல. அதனால ஆண்டாள் சொல்றா, நீ உள்ளதான் இருக்கன்னு எங்களுக்கு தெரியறது, வெளியில வாசனை வருது. கந்தம் அப்படிங்கிறது சம்ஸ்கிருத வார்த்தை. தமிழ்ல கந்தம் கமழும் குழலி கடை திறவாய் அப்படிங்கிறா. உன் கூந்தல்லேருந்து அந்த நறுமணம் வீசுறது, அதுலயே எங்களுக்கு தெரியறது நீ உள்ளதான் இருக்கன்னு. வந்து கொஞ்சம் கதவை திறப்பாயாக, கடை திறவாய் அப்படிங்கிறா. உள்ளேந்து இப்ப நப்பினை பிராட்டி குரல் கொடுக்குறா. பொழுது இன்னும் விடியலையே, விடிஞ்சதுக்கு அப்புறம் பார்க்கலாமே, இன்னும் விடியறதுக்கு முன்னாடியே கூப்பிடுறேளே அப்படிங்கிறா. அதுக்கு ஆண்டாள் சொல்றா, இல்ல பொழுது விடிஞ்சுடுத்து, வந்தெங்கும் கோழி அழைத்தன கான் அப்படிங்கிறா. கோழி கூவிடுத்தேமா அப்படிங்கிறா. அதுக்கு நப்பினை பிராட்டி சொல்றா, எங்கேயோ கோழி கூவினா அதுக்கு என்ன பண்றது, பொழுது விடிஞ்சதா ஆயிடுமா அப்படிங்கிறா. வந்தெங்கும் கோழி அழைத்தன கான், எங்கேயோ ஒரு கோழி கூவல, எல்லா இடங்களிலும் கோழிகள் கூவ தொடங்கியுள்ளன, அதனால பொழுது விடிஞ்சுடுத்து அப்படிங்கிறா. அது ஏதாவது சாம கோழியா இருக்கும், அதனால ராத்திரியே கத்துறது, அதனால பொழுதெல்லாம் இன்னும் விடியல அப்படிங்கிறா நப்பின்னை. அதுக்கு ஆண்டாள் சொல்றா, வந்தெங்கும் கோழி அழைத்தன கான், வந்து வந்து எல்லா இடங்களிலும் கோழிகள் கூவுகின்றன. சாம கோழினா அது இருந்த இடத்துலேருந்து கத்தும், இந்த கோழிகள் அப்படி இல்லை, பறந்து விரிந்து எல்லா இடங்களுக்கும் ஓடி போய் கத்தின்னு இருக்கு, அதனால பொழுது விடிஞ்சுடுத்து அப்படிங்கிறா. அப்பவும் நப்பினை பிராட்டி எழுந்து வரல. அதனால ஆண்டாள் மேலும் பாடுறா, மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான் அப்படிங்கிறா. மாதவி பந்தல் அப்படின்னா குறுக்கத்திப்பூ பந்தல்னு அர்த்தம். அந்த பந்தல் மேல அமர்ந்தபடி குயில் கூவுறதே அது உனக்கு கேட்கலையா அப்படின்னு ஆண்டாள் கேட்குறா. அதுக்கு உள்ளேருந்து நப்பினை பிராட்டி சொல்றா, ஏதோ ஒரு குயில் கூவித்துனா, ஒரு வாட்டி கூவித்துனா அதுக்காக பொழுது விழிஞ்சதா ஆயிடுமா அப்படின்னு. பல்கால் குயிலினங்கள் அப்படிங்கிறா. ஒரு முறை கூவலமா, பல முறை, பல்கால்னா அந்த குயில் பல முறை கூவிடுத்து அப்படிங்கிறா. அப்போ நப்பினை பிராட்டி சொல்றா, ஒரு குயில் பல முறை கூவித்து அப்படின்னா அதுக்கு என்ன வேதனையோ, அதுக்கு என்ன கஷ்டமோ, இல்லை என்ன சொல்ல வருதோ, பல முறை கூவிருக்கலாம், அதுக்காக பொழுது விடிஞ்சதா ஆயிடுமா அப்படின்னா ஆண்டாள் சொல்றா, பல்கால் குயிலினங்கள் கூவினகான் அப்படிங்கிறா. பல குயில்கள் குயில் கூட்டமாக அமர்ந்து பல முறை கூவிடுத்து, பொழுது விடிஞ்சுடுத்து, நீ எழுந்துக்கணும் அப்படிங்கிறா. அப்போ நப்பினை பிராட்டி சொல்றா, ஆண்டாளே உன்னை பத்தி நன்னா தெரியும், உன் பாசுரங்களும் எனக்கு நன்னா தெரியும், நீ குயிலையே பெருமாள் இடத்துல தூது அனுப்பக்கூடியவள், அதனால இந்த குயில்கள் எல்லாத்தையும் பொழுது விடிஞ்சா மாதிரி கூவ சொல்லியிருப்ப நீதான், அதனாலதான் இந்த குயில் கூட்டங்கள் எல்லாம் கூவுறது அப்படிங்கிறா. அதனால ஆண்டாள் மேலும் பாடுறா, என்ன பண்றா நப்பின்னை அப்படின்னு எட்டி பார்க்கறா. பார்த்தா இவள் பந்தார் விரலி உன் மைத்துணன் பேர்பாட அப்படிங்கிறா. நப்பின்னை எப்படி சயனிச்சுன்னு இருக்கா அப்படின்னா, ஒரு கையில ஒரு பந்தை அணைச்சுன்னு இருக்காளாம், இன்னொரு கையால கண்ணனை அணைச்சுன்னு இருக்காளாம் இந்த நப்பின்னை. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ரெண்டு பேரும் பந்து விளையாடி இருக்கா, அதுல நப்பின்னை பிராட்டி ஜெயிச்சிருக்கா, அதனால கண்ணனுடைய பந்து இப்போ நப்பின்னை கையில இருக்கு. ஜெயிச்சவா கையில தானே பந்து வரணும், அதனால இவள் வச்சுட்டு இருக்கா அந்த பந்தை ஒரு கையால அணைச்சுட்டு இருக்கா, இன்னொரு கையால கண்ணனை அணைத்தபடி படுத்துட்டு இருக்கா. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, பிராட்டியானவள் ஒரு கையால ஜீவாத்மாக்களான நம்மள அணைத்து கொண்டு தன்னுடைய மறு கையால பெருமாளை அணைத்து கொள்றா. அதுக்கு என்ன அர்த்தம், நமக்கும் பெருமாளுக்கும் இடையில பாலமாக இருந்து நம்ம பெருமாள் இடத்துல சேர்க்கக்கூடியவள் இந்த பிராட்டி அப்படிங்கிறத குறிக்கிறது இந்த இடத்துல. அதனால பந்தார் விரலி உன் மைத்துணன் பேர்பாட, நாங்க எதுக்கு வந்திருக்கோம் தெரியுமா, உன்னிடத்துல பந்து விளையாட்டுல தோத்து போனானே கண்ணன், அவனை விளையாட்டா கேலி பண்ணி பாடுறதுக்கு வந்திருக்கோம். நாங்க என்னைக்குமே உன் கட்சி தான், தாயார் கட்சி தான், நீ இல்லாம எங்களுக்கு கண்ணனுடைய அனுகிரகம் கிடைக்காதுங்கிறத நன்னா புரிஞ்சுனுட்டோம். அதனால பந்தார் விரலி உன் மைத்துணன் பேர்பாட, இந்த இடத்துல மைத்துணன் அப்படின்னா கணவன் அர்த்தம். உன் கணவனை தோத்ததுனால கொஞ்சம் கிண்டல் பண்ணி கேலி பண்ணி பாடலாம்னு வந்திருக்கோம். செந்தாமரை கையால் சீரார் வளையொலிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் அப்படிங்கிறா. தாயாருடைய திருக்கரமானது செந்தாமரை கை. எதுக்காக செந்தாமரை கைன்னு சொல்லணும், தாமரைனாலே சிவப்பாக தான் இருக்கும், அதுலேயும் செந்தாமரை கைனா என்ன அர்த்தம் அப்படின்னா, வெறும் தாமரை கை அப்படின்னா அது கண்ணனுடைய கரத்தை குறிக்கும். செந்தாமரை கை அப்படின்னா தான் தாயாருடைய கரத்தை குறிக்கும். ஏன்னா பெருமாள் அபயஹஸ்தம் காட்டுறார், அவருடைய அபயஹஸ்தத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அஞ்சேல் பயப்பட வேண்டாம் நான் இருக்கேன் அப்படின்னு பெருமாள் நமக்கு சொல்றார். கூடவே அவருடைய மற்ற இரு திருக்கரங்கள்ல சங்கமும் சக்கரமும் இருக்கு, தப்பு பண்ணா தண்டிப்பேன்னும் பெருமாள் நமக்கு சொல்றார். ஆனா தாயாருடைய அபயஹஸ்தத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த பெருமாளை பார்த்தும் நீங்க பயப்பட வேண்டாம் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்றா தாயார். அதனால இவளுக்கு செந்தாமரை கை, அந்த செந்தாமரை கையால் சீரார் வளையொலிப்ப, உன்னுடைய சீர்மை மிகுந்த சிறப்பு மிகுந்த அந்த வளையல்களோட அந்த ஓசை எங்கள் காதுகளில் விழணும், அந்த மாதிரி அழகா நடந்து வந்து நீயே கதவை திறக்கணும்.
ஏன்னா நப்பினை பிராட்டி சொல்றா, நீங்களே திறந்துண்டு வாங்கோன்னு. நாங்களா திறந்துண்டு வரமாட்டோம், நீ வந்து எங்களுக்காக இந்த கதவை திறந்து விடணும். தாயார் தான் அந்த புருஷகாரமாக இருந்து எங்களை பெருமாளோட சேர்த்து வைக்கணும். அதனால நீயே வந்து சீரார் வளையொலிப்ப வந்து திறவாய் அப்படிங்கிறா. இவளுடைய வளையல்களுக்கு ஏன் இத்தனை சிறப்பு அப்படின்னா, பொதுவாக தலைவனும் தலைவியும் பிரியரா அப்படின்னா அந்த தலைவி கையில் இருக்கக்கூடிய வளையல்கள் அப்படியே உருவிண்டு வந்து வெளியில் விழுந்துடும். ஏன்னா அவ்வளோ இழைச்சி போயிடுவலாம் கணவனை பிரிஞ்சிருக்கக்கூடிய அந்த மனைவியானவள். அதனால வளையலே அவிழ்ந்து விடுற அளவுக்கு இவள் இழைச்சி போயிடுறா. அந்த மாதிரி உனக்கு இல்லையே, உன்னுடைய வளையல்கள் சிறப்பாக உன் கைகளில் அழகாக அமைஞ்சிருக்கு. அதுக்கு என்ன அர்த்தம்? பிராட்டியானவள் பெருமாளை விட்டு என்னைக்குமே பிரியறதில்லை அப்படின்னு அர்த்தம். அதனால சீரார் வளையொலிப்ப நீயே வந்து மகிழ்ச்சியோட எங்களை அந்த பெருமாள் இடத்துல சேர்க்க போற அப்படின்னா தாயாருக்கு எத்தனை மகிழ்ச்சி இருக்கும். அந்த மகிழ்ச்சியோட நீ எங்களுக்கு இந்த கதவை திறப்பாயாக அப்படின்னு ஆண்டாள் இந்த பாசுரத்தை முடிக்கிறார். இந்த பாசுரம் ஆரம்பிக்கிறச்சே நம்ம இந்த பாசுரத்துக்கு 2 சிறப்பம்சங்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம். ஒன்று, இது முழுக்க முழுக்க தாயாரை பற்றிய ஒரு பாசுரம். இன்னொரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னா, சுவாமி ராமானுஜருக்கும் இந்த பாசுரத்துக்கும் ஒரு அழகான தொடர்பு உண்டு. அது என்ன அப்படின்னா, ராமானுஜருக்கு திருப்பாவை மேலே ஈடுபாடு ரொம்ப ஜாஸ்தி. தினமும் திருப்பாவை அனுசந்தானம் பண்ணுவார். அப்படி இருக்கிறச்சே ஒரு நாள் பிக்ஷைக்கு போகிறார். அப்போது தன் ஆச்சாரியனுடைய திருமாளிகைக்கு போகிறார் பிக்ஷைக்கு. பெரிய நம்பிகள் அங்கே உள்ள எழுந்தருளி இருக்கார். அப்போது அங்கே பிக்ஷை அப்படின்னு போய் நிற்கறச்சே உள்ளேந்து பெரிய நம்பிகளுடைய பெண் அத்துழாய் அவள் வந்து கதவை திறக்கிறா. அவளை பார்த்த உடனே சுவாமி ராமானுஜர் அங்கேயே மயங்கிட்டார். உடனே அத்துழாய் பயந்து போய் உள்ள தன் திருத்தப்பனார் இடத்துல போய் சொல்கிறா, சுவாமிக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, நான் போய் கதவை திறந்தேன், என்னை பார்த்த உடனே மயங்கிட்டாரே அப்படின்னு. உடனே பெரிய நம்பிகள் சொன்னாராம், அது ஒன்றும் இல்லைம்மா, உந்து மதகளிற்றன் பாசுரம் அனுசந்தானமாயிருக்கும் அப்படின்னாராம். ஏன்னா அந்த பாசுரத்தை மனசில் சேவிச்சுட்டே வந்திருப்பார். அதில் சீரார் வளையொலிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்தேலோர் எம்பாவாய்ன்ற வரி பாடியிருப்பார். அப்போ நீ சரியாக கதவை திறக்கவே நப்பின்னை பிராட்டியே வந்து கதவை திறந்தாளோ அப்படின்னு உணர்ச்சி வசப்பட்டிருப்பார். அதனால மயங்கிட்டார் அப்படின்னு பெரிய நம்பிகள் சொல்கிறார். அப்படின்னா சுவாமி ராமானுஜருக்கு திருப்பாவை மேலேயும் அந்த பாசுரத்தின் மேலேயும் எவ்வளவு ஈடுபாடு, அந்த பாவம். மேலோட்டமாக பாசுரங்களை சேவிக்கிறது இல்லை, உள்ளர்த்தத்தோட அதை அனுபவித்து ரசிச்சிருக்கார் சுவாமி ராமானுஜர். இந்த ஒரு சம்பவம் நடந்ததுலேருந்து அவருக்கு திருப்பாவை ஜீயர் அப்படிங்கிற ஒரு திருநாமமும் வந்துடுத்து. அவருக்கு பல திருநாமங்கள் உண்டு இல்லையா? யதிராஜர், சுவாமி ராமானுஜர், ஸ்ரீபாஷ்யக்காரர், எம்பெருமானார், அந்த மாதிரி திருப்பாவை ஜீயர் அப்படிங்கிற திருநாமமும் அன்னிலேருந்து அவருக்கு ஏற்பட்டுருது. இந்த பாசுரத்தில் ஆண்டாள் பிராட்டி நம்மளை எப்படி பெருமாள் இடத்துல சேர்க்கிறா அப்படிங்கிறத பற்றி தான் சொல்கிறா. பிராட்டியின் மூலமாகத்தான் பெருமாளை அடைய முடியும் அப்படிங்கிறதையும் விளக்கி சொல்கிறா. அதனால் தாயாரினுடைய கருணையை பற்றி தான் இன்றைய தினம் நம்ம கொஞ்சம் அனுபவிக்க போகிறோம். நம்ம பெருமாளையே ஸ்ரீயப்பதி, ஸ்ரீமன் நாராயணன் அப்படின்னு ஸ்ரீயை முன்னிறுத்தி தான் பெருமாளையே கூப்பிடுறோம். தாயார் கருணை இல்லாமல் நம்மளால் பெருமாளை நெருங்கவே முடியாதுங்கிறது தான் உண்மை. அதனால தான் எப்போ கோவிலுக்கு போனாலும் தாயாரை சேவிச்சுட்டு தாயாருடைய அனுகிரகத்தை பெற்றுக்கொண்டு அதுக்கப்புறம் பெருமாள் சன்னதிக்கு போய் பெருமாளை சேவிக்கணும்னு நம்மளுக்கு ஒரு முறையவே ஏற்படுத்தி கொடுத்துருக்கா. என்னைக்கு பார்த்தாலும் பெருமாள் ஒரு கருணை கடல்ங்கிறதுல சந்தேகமே இல்லை. ஆனால் அவன் கருணையை மிஞ்சக்கூடிய கருணை அந்த தாயாரினுடைய கருணை அப்படின்னு பெரியவர்கள் நிறைய இடத்துல சொல்கிறா. பெரியவாளும் ஆச்சாரிய புருஷர்களும் சொல்லாத விஷயத்தை நம்ம என்றைக்கும் சொல்லக்கூடாது. ஆனால் அவளுடைய கருணை தான் பெருமாள் கருணையை விடவே வசத்தி அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும் இல்லையா? பல பேருக்கு தெரிஞ்ச ஒரு உதாரணம் தான். பராசர பட்டர் அப்படிங்கிற மகான் ஸ்ரீரங்கத்தில் வாழ்ந்து வந்தார். யார் இந்த பராசர பட்டர் அப்படின்னா, ராமானுஜருடைய சீடரான கூரத்தாழ்வானின் திருக்குமாரர் தான் இந்த பராசர பட்டர். ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற பெருமாளோட பேசுவாராம் பட்டர், நேராக பேசுவார் பெருமாள் இடத்துல. அப்படி இருக்கிறச்சே எப்பொழுதும் பெருமாள் இடத்துல பராசர பட்டர் சொல்கிற விஷயம் என்னென்னா, எங்கள் தாயார் மாதிரி வராது, எங்கள் ரங்கநாயகி மாதிரி வராது, கருணை கடல் அவள் அப்படின்னு தாயாரை பற்றி தான் பெருமாள் இடத்துலையே போய் வர்ணிப்பாராம் பராசர பட்டர். பெருமாள் பார்த்தாராம், இது என்ன எப்பவுமே இவர் தாயார் கோஷ்டியாகவே இருக்காரு, என்றைக்கும் தாயாரை பற்றி தான் பேசின்னு இருக்கார் அப்படின்னு. ஒரு வைகுண்ட ஏகாதசி, எப்போவும் இன்றைக்கும் ஸ்ரீரங்கத்தில் வைகுண்ட ஏகாதசிக்கு முதல் நாள் நாச்சியார் திருக்கோலம், பெருமாள் மோகினி அவதாரத்தில் அப்படியே ரங்கநாயகி தாயார் மாதிரி எழுந்தருள்வார். அந்த சேவை நடக்கிறது. அப்போது பராசர பட்டர் நம்பெருமாளை சேவிக்கிறதுக்கு வரார். அப்போது பெருமாள் பட்டரை பார்த்து கேட்குறார், எப்படி
இப்போ அப்படியே தாயார் மாதிரி இருக்கனா, அதே மாதிரி உங்கள் தாயார் மாதிரியே இருக்கனா பார்க்கறதுக்கு அப்படின்னு. அதுக்கு பட்டர் சாதிச்சார், எல்லாம் அழகாக இருக்குது, அப்படியே தாயாராட்டமாக எல்லா அலங்காரமும் பண்ணிட்டு இருக்க, ஆனால் நாச்சியார் விழிக்க ஒண்ணாது அப்படின்னாராம். அவளுடைய பார்வையில் இருக்கிற கருணை என்ன பண்ணாலும் உனக்கு வராது. அழகா அலங்காரம் எல்லாம் பண்ணிக்கலாம், எங்க தாயாருடைய கண்கள்லேருந்து வரக்கூடிய அந்த கருணை மழை உன் கண்களுக்கு கூட வராது அப்படின்னுட்டாராம். அந்த அளவுக்கு பராசர பட்டர் தாயார் கட்சியில தான் இருந்தார். பெருமாள் கருணை கடல்னாலும் அவனுக்கு நம்ம பண்ணக்கூடிய ஒரு சில அபச்சாரங்கள், தெரியாம நம்ம பண்ணக்கூடிய சில தோஷங்கள், அதெல்லாம் அவனுக்கு கொஞ்சம் கோபத்தை ஏற்படுத்தும். இவ்வளோ சொல்லியிருக்கோம், பகவத்கீதையெல்லாம் உபதேசம் பண்ணியிருக்கோம், சொன்னபடி இவாள்லாம் வாழ மாட்டேங்கிறாளே அப்படிங்கிற வருத்தம் பெருமாளுக்கு வரும். அவனை குளிர்விக்கக்கூடியவளா அவன் பக்கத்திலேயே இருந்து போயிட்டு போகிறது நம்ம குழந்தை தானே, போனா போகிறது, மன்னிச்சுடலாம் அப்படின்னு அவனை சமாதானப்படுத்தக்கூடியவள் இந்த ஸ்ரீயான தாயார் தான். அதனால ஸ்ரீ இல்லாமல் நம்மளுக்கு சரணாகதியே இல்லை. நம்மளையும் பெருமாளையும் இணைக்கக்கூடிய பாலமாக தான் தாயார் இருந்துட்டு இருக்கா. அதனால தான் நம்ம இதை புருஷகார பிரபத்தி அப்படின்னு சொல்கிறோம். தாயாரின் மூலமாகத்தான் பெருமாளை நம்ம அடைய முடியும். தாயாரை பைபாஸ் பண்ணிட்டுலாம் பெருமாள் இடத்துல நம்மளால நெருங்க கூட முடியாது. ஏன்னா நம்ம பண்ணக்கூடிய அபச்சாரங்கள் அவ்வளவு, தெரிஞ்சு யாரும் பண்ணுறதில்ல, தெரியாமலே கூட நிறைய பண்ணிடுறோம். பெருமாள் சொன்ன மாதிரி நம்ம வாழறதில்ல. அதனால தாயாரை முன்னிட்டு தான் நம்மளால் போய் பெருமாளை சேவிக்க முடியும், பெருமாளுக்கிட்ட சரணாகத்தையும் பண்ணிக்க முடியும். தாயாரும் பெருமாளும் நம்மளுக்கு அம்மா அப்பா. நம்மளுடைய அம்மா அப்பா இந்த ஜென்மத்துக்கு நம்மளுக்கு அம்மா அப்பாவாக இருக்கா. அதுக்கே அவளுக்கு நம்ம மேலே அவ்வளோ ஆசை, அவ்வளவு அன்பு, அவ்வளோ அக்கறை இருக்கிறச்சே எத்தனை ஜென்மமாவோ பிறப்பெடுத்துன்னு இருக்கோம். பிறந்து இறந்து பிறந்து இறந்து மீண்டும் பிறந்துன்னு இருக்கோம். நம்மளுக்கு எவ்வளோ காலமாக அம்மா அப்பாவாக இருக்கிறது பெருமாளும் தாயாரும் தான். அப்போ அவளுக்கு நம்ம மேலே எவ்வளவு அக்கறை இருக்கும். அதுலேயும் பெருமாள் ஒரு அப்பா மாதிரி நடந்துப்பார், தாயார் அம்மா மாதிரி தான் நடந்துப்போம். அப்பா என்ன பண்ணுவார், குழந்தை தப்பு பண்ணிட்டு அப்படின்னா அதுக்கு ஒரு தண்டனை கொடுத்து அதை நல்வழிப்படுத்தி அந்த பாடத்தின் மூலம் இப்போ தெரிஞ்சுண்டியா இனிமேல் இது பண்ணக்கூடாதுன்னு அதுக்கு உணர்த்துவார். அம்மாவோ தன் அன்பாலேயே அந்த குழந்தைய திருத்தணும்னு நினைப்பா. தாயார் அப்படிதான். ஒரு விளையாட்டாக சொல்லணும் அப்படின்னா, பெருமாள் கையில் ஒரு மேக்னிஃபையிங் கிளாஸ் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கலாம். அவன் அந்த கண்ணாடியால், அந்த பூத கண்ணாடியால் நம்மளை பார்ப்பான், நம்ம பண்ணுற தப்புகள்லாம் என்னன்னு கூர்ந்து கவனிப்பான் பெருமாள். ஆனால் தாயாரோ ஒரு கூலிங் கிளாஸ் போட்டுன மாதிரி அவளுக்கு எல்லாம் குளிர்ச்சியாக தெரியும். அவளுக்கு நமக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்கு மட்டும்தான் தெரியும். அதனால தான் பெருமாளுடைய திருக்கரங்களை நம்ம கவனிச்சோம்னா, ஒரு திருக்கரத்தால் அபயஹஸ்தம், நான் இருக்கேன் கவலைப்படாத அப்படின்னு ஒரு திருக்கரத்தால் காமிக்கிறார். இன்னொரு திருக்கரத்தால் தன் திருவடியை காட்டுறார், என்ன சரணாகதி பண்ணிக்கோ, நான் இருக்கேன் உனக்கு அப்படின்னு நம்மளுக்கு சொல்கிறார். ஆனால் மற்ற 2 திருக்கரங்களில் பார்த்தோன்னா சங்கமும் சக்கரமும் வச்சுருக்கார். நான் இருக்கேன், நான் உன்னை பார்த்துப்பேன், என் திருவடியில் நீ சரணாகதி பண்ணிக்கோ, ஆனால் தப்பு பண்ணால் தண்டிக்கவும் செய்வேன் அப்படின்னு சொல்கிறார் பெருமாள். சங்கமும் சக்கரமும் எதுக்கு வச்சுருக்கார்? நமக்காக தான், நம்மளை காப்பாற்றுறதுக்கு தான். அந்த பெருமாள் அந்த சங்கத்தையும் சக்கரத்தையும் எப்போவுமே கையில் ஏந்தின்னு இருக்கார், கீழே வைக்கிறதே இல்லை. எதுக்கு கீழே வைக்காமல் திருக்கரத்தில் எப்பொழுதும் வச்சுட்டு இருக்கார் அப்படின்னா, தன் பக்தன் கூப்பிட்ட உடனே ஓடி போகணும், அவனுக்கு உதவணும்னு பெருமாளுக்கு ஆசை. அதனால கீழே வச்சுட்டு சங்கத்தையும் சக்கரத்தையும் கையில் எடுத்துக்கிற அளவுக்கு கூட காலதாமதம் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக திருக்கரங்களில் எப்பொழுதும் ஏந்தின்னு இருக்கார். ஆனால் தப்பு பண்ணால் அதே சங்கத்தையும் சக்கரத்தையும் கொண்டு உங்களையும் தண்டிப்பேன் அப்படிங்கிறதையும் பெருமாள் நமக்கு சொல்கிறார். ஆனால் தாயாரோ ஒரு கையால் அபயஹஸ்தம், இன்னொரு கையால் தன் திருவடியை காட்டுறா. இவளுடைய அபயஹஸ்தத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, பெருமாளை கண்டும் நீங்கள் பயப்பட வேண்டாம், அந்த பெருமாளை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு தாயார் நமக்கு சொல்கிறா. இன்னொரு கையால் தன்னை சரணாகதி பண்ணிக்க சொல்கிறா. இதுதான் புருஷகார பிரபத்தி. அதனால் மற்ற 2 கரங்களில் பார்த்தோன்னா சங்கம் சக்கரம் இருக்காது, தாமரை மொட்டுகள் தான் இருக்கும். அதனால் தாயாருக்கு கருணை பண்ணுறதுக்கு மட்டும்தான் தெரியும், அவளுக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்கு மட்டும்தான் தெரியும். இதுக்கு உதாரணம் ஸ்ரீமத் ராமாயணத்துலேருந்து சொல்ல முடியும். அசோகவனத்தில் ஹனுமார் போய் சீத்தையை சந்திக்கிறார். அப்போது சீத்தை கிட்ட ராமர் சொன்ன பல அடையாளங்களை சொல்லிட்டு வரார். தான் ராமதூதன் அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்கு பல விஷயங்களை சொல்கிறார். ராமன் ஹனுமாருக்கு சொல்லி அமைச்சிருக்கார். சீத்தைக்கும் ராமனுக்கும் மட்டுமே தெரிஞ்ச சில விஷயங்கள் எல்லாத்தையும் சீத்தை கிட்ட சொல்லி, வானரர்களுக்கும் ராமனுக்கும் ஏற்பட்ட நட்பை பற்றி சொல்லி, கடைசியாக ராமனுடைய கனையாழியையும் சீத்தை இடத்துல கொடுத்து சீத்தைக்கு இப்போ நம்பிக்கை ஏற்படுறது, ஹனுமார் ராமதூதர் அப்படிங்கிறது. இப்போ சீத்தை ஹனுமாரை பார்த்து கேட்குறா, வானராணாம் நராணாம் வா கதமாசீத் சமாகமஹா அப்படிங்கிறா. நீங்களோ வானரர்கள்,
ராமனோ நரன், அதாவது ஒரு மனிதன். பெருமாள் இங்க மனுஷனா அவதாரம் பண்ணியிருக்கார், அதனால மனிதன் இங்க சீத்தை சொல்றா. நீங்களோ வானரர்கள், பெருமாளோ நரன், ஒரு மனிதன். இந்த வானரர்களுக்கும் மனிதனான ராமனுக்கும் எப்படி நட்பு ஏற்பட்டது அப்படின்னு தாயார் இங்க கேட்குறா. இந்த மாதிரி சீத்தை கேட்பாளா அப்படின்னா அவ கேட்க மாட்டா. ஏன்னா அவளுக்கு ராமனுடைய ஸ்வபாவம் நன்னா தெரியும். பெருமாள் ஏற்றத்தாழ்வு பார்த்து பழக மாட்டார். இன்னாரோட நட்பு கொள்ளணும், இன்னாரோட நட்பு கொள்ளக்கூடாது அப்படிங்கிற வேறுபாடு எதுவும் ராமனிடத்துல இல்லை. இதெல்லாம் சீதைக்கு தெரியும். அப்புறம் ஏன் இந்த மாதிரி ஒரு கேள்வி? மனுஷருக்கும் ஒரு வானரனுக்கும் எப்படி நட்பு ஏற்பட்டது அப்படின்னு சீத்தை ஏன் அப்படி கேட்டா அப்படின்னா, சீதைக்கு நன்னா தெரியும் ராமன் வேடுவனான குஹனை பார்த்து குஹனோடு ஐவரானோம் அப்படின்னு குஹனையும் தன் தம்பிகளில் ஒருவராக ஏத்துண்டார். ஷபரிங்கிற ஒரு காட்டுவாசி பெண், அவளுக்கும் தர்ஷனம் கொடுத்தார். அடுத்து சுக்ரீவன் அப்படிங்கிற வானர தலைவன், அவனோட நட்பு கொண்டார். ஜட்டாயு அப்படிங்கிற பக்ஷிராஜன், அவனுக்கு மோட்சத்தை கொடுத்தார். கடைசியா விபீஷணன் அப்படிங்கிற ஒரு ராட்சச குலத்தை சேர்ந்தவன் தன்னை சரணாகதி பண்ணிண்டான் அப்படிங்கிறதுக்காக அவனுக்கும் அனுகிரகம் பண்ணார் ராமன். இப்படி எங்கேயுமே வேற்றுமையே பார்க்காத இந்த ராமனை பார்த்து ராமன் எப்படி உங்களோட நட்பு கொண்டார்னு சீதை எப்படி கேட்டா அப்படின்னா, சீதை கேட்ட அர்த்தம் என்ன அப்படின்னா, ஸ்ரீயான நான், புருஷகாரம் பண்ணக்கூடியவளான நான் இல்லாத பொழுது எப்படி இந்த நட்பு சாத்தியப்பட்டது? நான் பாலமா இருந்துதானே பெருமாளையும் பக்தர்களையும் சேர்த்து வைப்பேன். ஆனா நான் இல்லாத பொழுது இந்த நட்பானது, இந்த சரணாகதியானது எப்படி ஏற்பட்டது அப்படின்னு அவளுக்கு ஆச்சரியம். அதனால ஹனுமார்ட்ட கேட்கிறா, நான் இல்லாத பொழுது வானரர்களுக்கும் ராமனுக்கும் இந்த நட்பானது எப்படி ஏற்பட்டதுன்னு. அதுக்கு நம்ம ஹனுமார் தான் சொல்லின் செல்வனாச்சே, அழகா பதில் சொல்றார் சீதைக்கு. மாதா, இந்த நட்பும் உங்களுடைய அருளால தான் சாத்தியப்பட்டது அப்படிங்கிறார் அவர். அது எப்படி அப்படின்னு கேட்குறா சீத்தை. நான் தான் இப்போ இல்லையேப்பா, அப்புறம் எப்படி என்னால, என் அருள்னாலன்னு நீ சொல்ற அப்படின்னு கேட்குறா. அதுக்கு ஹனுமார் ரொம்ப அழகா சொல்றார், உங்களை ராவணன் கவர்ந்து கொண்டு போகிறச்சே உங்களுடைய நகைகள் அத்தனையும் கழட்டி உங்களுடைய வஸ்திரத்தில் மூட்டை கட்டி அதை ரிஷ்யமூக்க மலை மேலே நீங்கள் தூக்கி எறிந்தேளே, அது ஞாபகம் இருக்கா? அந்த மூட்டையானது 5 குரங்குகள் அங்கே இருந்தது, அந்த குரங்குகளுக்கு மத்தியில் விழுந்தது. அந்த மூட்டையை தான், உங்களுடைய அந்த நகைகளை தான் ராமன் இடத்துல கொண்டு நாங்கள் கொடுத்து ராமனுடைய நட்பை பெற்றோம் அப்படின்னு ஹனுமார் சொல்றார். அதனால நீங்கள் இல்லாமல் போனாலும் உங்கள் நகைகள் மூலமாக உங்களுடைய அருள் எங்களுக்கு கிடைச்சிது. அதனால ராமன்கிற அந்த பெருமாளினுடைய நட்பு எங்களுக்கு கிட்டிட்டு, அதனால அவன் இடத்துல எங்களால் சரணாகதி பண்ணிக்க முடிஞ்சது அப்படின்னு ஹனுமார் இந்த இடத்துல சொல்றாருன்னா, இதுதான் தாயாரினுடைய சிறப்பு. அவள் இல்லாமல் பெருமாளை அடையவே முடியாது, நெருங்கவே முடியாது அப்படிங்கிறதுக்கு ஸ்ரீமத் ராமாயணத்திலேருந்து ஒரு உதாரணம். இதை தான் ஆண்டாள் இந்த பாசுரத்தின் மூலம் நமக்கும் விளக்கி சொல்றா. பிராட்டி இல்லாமல் பெருமாளை அடையவே முடியாது அப்படிங்கிறத. அதுக்கு ஆண்டாளே ஒரு உதாரணமாச்சே. 10 பாசுரங்கள் மூலம் 10 தோழிகளை எழுப்பினான்னு பார்த்தோம். ஒரு தோழியும் ஆண்டாள் கூட எவ்வளோ ஆர்கியூ பண்ணுறா, பொழுதே விடியலங்கிறா. ஆண்டாள் நினச்சிருந்தா பொங்கோடையம்மா எழுந்துக்கலன்னா போயிட்டு போகிறது, நாங்கள் எல்லாரும் போய் பெருமாள் சேவிக்கிறோன்னு கிளம்பியிருக்கலாம். உடலையே விடாமல் அத்தனை பேரையும் ஒருத்தியாக காரணமெல்லாம் சொல்லி, பொழுது விடிஞ்சுடுத்து அப்படிங்கிறதுக்கு அறிகுறியெல்லாம் சொல்லி, பெருமாள் நாமாக்களையும் சொல்லி, தூங்கின்றிருந்த ஒருத்தியும் எழுப்பி 10 பேரையும் விடாமல் எழுப்பி கூட்டின்னு அதுக்கு மேலே பெருமாளினுடைய கூட இருக்கக்கூடியவா எல்லாரையும், அவளையும் எழுப்பி பெருமாளையும் எழுப்பி இவ அத்தனை பேரையும் கையை பிடிச்சி அழைச்சின்னு போய் அந்த பெருமாள் இடத்துல சேர்த்து வைக்கிறா அப்படின்னா அந்த தாயாருக்கு நம்ம மேலே எவ்வளவு கருணை. அந்த 10 தோழிகளை எழுப்புறதுக்காக தாயார் இந்த பாசுரங்களை பாடலை. அந்த 10 தோழிகளை எழுப்பும் வண்ணம் நம்ம ஆத்மாவை தட்டி எழுப்புறா. நம்மள விடுறதா இல்லை, நம்ம கைகளை கெட்டியாக பிடிச்சிண்டு அவளுக்கு நம்ம மேலே இருக்கிற கருணை அது பிடிச்சி கூட்டிண்டு போய் குழந்தையான நம்மளை நம்ம அப்பாவான அந்த பெருமாள் இடத்துல கொண்டு தாயார் இங்கே சேர்த்து வைக்கிறா. அவள் தான் இந்த இடத்துல பாலம். இதுக்கு ஆண்டாளுக்கு நம்மளால் எந்த கைமாறும் பண்ண முடியாது. நம்மளால் பண்ண முடிஞ்சதெல்லாம் அவளை போற்றி பாட முடியும், அவளுடைய பாசுரங்களை அனுபவிக்க முடியும், அவள் காட்டின அந்த பக்தி மார்க்கத்தில் நம்மளால் பயணிக்க முடியும். அவ்வளவுதான் நம்மளால் தாயாருக்கு அவள் பண்ண அனுகிரகத்துக்கு நம்மளால் திருப்பி பண்ணக்கூடிய கைமாறு அப்படின்னா இவ்வளவுதான். தாயாரோட கருணை எப்பேற்பட்டது அப்படின்னா, அவளிடத்துல அபச்சாரப்பட்ட ஒருத்தரை கூட மன்னிக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு தாயின் உள்ளம் அது. அவளுடைய கருணைக்கு எல்லையே கிடையாது. ஒரு அம்மா தான் தன் குழந்தை எத்தனை தப்பு பண்ணாலும் என் குழந்தைன்னு விட்டு கொடுக்காம இருக்கிறவோ இவ ஜெகன்மாதா. அதனால இவ யாரையும் விட்டு கொடுக்கறது இல்லை. ஸ்ரீமத் ராமாயணத்துலேருந்து இதுக்கு ஒரு உதாரணம் தான் காக்காசுரனுடைய அந்த கதை.
காக்காசுரன் அப்படிங்கிறவன் இந்திரனுடைய புள்ள. சித்திரக்கூட்டத்தில் பர்ணசாலையில் அழகான ஒரு தர்ப பாய், அந்த பாய் மேலே சீத்தை அமர்ந்திருக்கா. சீத்தையுடைய மடியின் மேலே ராமபிரான் தன் தலையை வைத்த வண்ணம் பள்ளி கொண்டிருக்கார். பார்ப்பதற்கே அழகான காட்சி. தர்பசயன ராமராக இருக்கார் பெருமாளங்க. அப்போது இந்த காக்காசுரன் காமத்தால் தூண்டப்பட்டு சீத்தையனுடைய திருமார்பை தன்னுடைய அழகால கொத்தினான். அதனால சீதைக்கு அங்கேருந்து ரத்தம் பீரிட்டுண்டு வருது. அந்த ரத்த துளிகள் அவள் மடியில் படுத்துட்டு இருக்காரே பெருமாள், அவர் திருமுகத்தில் வந்து தெளிக்கிறது. ராமன் என்னென்ன எழுந்து பார்க்குறார், சீதைக்கு இந்த மாதிரி ரத்தம் பெருகி வந்துட்டுருக்கு. கோபமாக கேட்குறார், இதுக்கு காரணம் யார் அப்படின்னு. அப்போது எதிரையே காக்காசுரன் ஒரு மரத்தில் உட்காந்து பெருமாளை பார்த்து அழகு காமிக்கிறான். ஏன்னா அவனுக்கு பயம் இல்லை. ஏன்னா பெருமாள் இடத்துல அப்போ எந்த ஆயுதங்களும் இல்லை, நிராயுத பாணியாக இருக்கார். இவர் என்ன பண்ணிட போகிறார் அப்படின்னு அந்த மரத்தில் உட்காந்து பெருமாளை பார்த்து அழகு காட்டுறான். ஆனால் அவனுக்கு தெரியல, வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் அப்படின்னு. அந்த தர்ப ஒன்றுத்தை அந்த பாயிலேருந்து எடுத்தார், பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணார். அஸ்திரம் அப்படிங்கிறது மந்திரங்களை ஜபம் பண்ணி பண்ணக்கூடியது அஸ்திர பிரயோகம். சஸ்திரம் அப்படின்னா அதுக்கு மந்திரங்கள் வேண்டாம், வெறும் ஒரு ஆயுதத்தை பிரயோகம் பண்ணால் அதுதான் சஸ்திரம். இப்படி பெருமாள் பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணுறார். ராமபாணம் அப்படிங்கிறது பெருமாளினுடைய திருவுள்ளத்துக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கும். துரத்திண்டு போகிறது, எங்கெங்கோ ஓடுறான் காக்காசுரன். தன் தந்தையான இந்திரன் கிட்ட ஓடுறான். இந்திரன் சொல்லிவிடுறான், ராமபாணத்துக்கிட்டேருந்து காப்பாற்றுற அளவுக்குலாம் எனக்கு சக்தி இல்லை, என்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு. எல்லா தேவர்கள்கிட்டையும் ஓடுறான், யாராவது ஒருத்தர் காப்பாற்றுவாளான்னு. எல்லாரும் கையை விரிச்சுடுறா, ராமபாணத்துக்கிட்டேருந்து எங்களால் உன்னை காப்பாற்ற முடியாதுன்னு. எங்கெங்கேயோ ஓடி போய் கடைசியில் களைச்சு போய் பெருமாள் திருவடியிலேயே வந்து விழுந்தான். நம் சுவாமி வேதாந்த தேசிகர் அவருடைய அடைக்கலப்பத்தில் ரொம்ப அழகாக சொல்கிறார் அதை. எத்திசையும் உழன்றோடி இழைத்து விழும் காகம் போல் முக்தி தரும் நகரேழில் முக்கியமாம் கட்சி தன்னில் அத்திகிரி அருளாளர் கடைக்கலம் நான் புகுந்தேனே அப்படிங்கிறார். எல்லா திசைகளிலும் உழன்றோடி எதுவுமே நடக்கலை, நீதான் கத்தின்னு அந்த காக்காசுரன் வந்து உன் திருவடியில் விழுந்தானே, அந்த மாதிரி முக்தி தரும் நகரேழில் முக்கியமாம் கட்சி தன்னில், மோக்ஷபுரிகள்னு சொல்லக்கூடிய 7 மோக்ஷபுரிகளில் ஒன்றான காஞ்சி, அந்த காஞ்சியில் எழுந்தருளி இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாளுடைய திருவடியே எனக்கு அடைக்கலம்னு வந்து நான் பற்றி கொண்டேன் அப்படின்னு சுவாமி தேசிகர் பாடுறார். அப்படி கடைசியில் வந்து காக்காசுரன் பெருமாள் திருவடியில் விழுந்தான். அதுவும் எப்படி விழுந்தான் அப்படின்னா, பெருமாளை நோக்கி தன் கால்களை நீட்டின்னு கீழே விழுந்திருக்கான். பெருமாளை நோக்கி அவனுடைய கால்கள் நீட்டின்னு இருக்கு. அப்போது தாயாரான சீத்தை பக்கத்தில் போய் அவன் தலையை அப்படி திருப்பி, அவன் தலையை எடுத்து பெருமாள் திருவடியில் திருப்பி வச்சாளாம். அவளுக்கு என்ன கருணை! அவளிடத்துல தான் இவன் அபச்சாரப்பட்டான். ராவணன் கூட இப்போ ஏற்பட்ட பெருத்த அபச்சாரத்தை பண்ணல. ராவணன் சீத்தையை தீண்டலை, அது சாபத்தினாலன்னு இருந்தா கூட ராவணன் கூட சீத்தையை தீண்டலை. ஆனால் இந்த காக்காசுரன் அவளிடத்துல, அவள் தேகத்தில் ரத்தம் வடியும் வண்ணம் அவளிடத்துல அபச்சாரப்பட்டிருக்கான். அப்படின்னா அவன்கிட்ட கூட அவளுக்கு எப்பேற்பட்ட கருணை! அவன் தலையை திருப்பி பெருமாள் திருவடியில் வச்சு பெருமாளை பார்த்து மேலும் சொல்கிறா, அவனுக்கு அனுகிரகம் பண்ணுங்கோ, பாவம் இப்போ சரணாகத்தின்னு வந்து விழுந்துட்டான், அவனுக்கு அனுகிரகம் பண்ணுங்கோ அப்படிங்கிறா. ஒரு அம்மாவின் உள்ளம் அதுதான். அப்போது பெருமாள் சொல்கிறார், ராம பாணம்னு ஒன்று கிளம்பிடுத்து அப்படின்னா அதுக்கு ஒரு இலக்கு வேணும். அப்படியே பானத்தை திரும்ப பெற முடியாது, இலக்குன்னு ஒன்று வேணுமே, அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு. அப்போது காக்காசுரனே சொல்கிறான், இந்த கண் தானே பார்க்கக்கூடாததை பார்த்து பண்ணக்கூடாத செயலை பண்ணுறதுக்கு தூண்டுதலாக இருந்தது, அதனால் இந்த கண்ணை எடுத்துக்கிட்டோம் அந்த பானம் அப்படிங்கிறான். அதனால் அவனுடைய ஒரு கண் பார்வை பறிபோனது. அப்போ கூட சீத்தை அவனுக்கு அனுகிரகம் பண்ணுறா. ஒரு கண் போனாலும் அந்த இன்னொரு கண்ணே போன இந்த கண்ணுக்கும் சேர்த்து ஈடுகட்டுற மாதிரி 2 கண் பார்வையில் இருக்கக்கூடிய பலம் உனக்கு ஒரு கண் பார்வையிலேயே கிடைக்கும் அப்படின்னு தாயார் அனுகிரகம் பண்ணான். இதுதான் தாயாரினுடைய கருணை. நம்மையும் பெருமாளையும் என்னைக்கும் இணைக்கக்கூடிய பாலமாக அந்த தாயார் இருந்துருக்கா. ஆண்டாளாக இங்கே அவதாரம் பண்ணி 30 பாசுரங்களை நமக்காக பாடி நம்மையும் பெருமாளையும் சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு பாலமாக தாயார் இங்கே இருக்கா. அதனால நாமும் இந்த 30 பாசுரங்கள் மூலமாக நம் தாயாரான ஆண்டாளை முன்னிறுத்தி தானே பெருமாள் இடத்துல போகிறோம். அதனால் நிச்சயம் நமக்கும் பெருமாள் அனுகிரகம் பண்ணுவான் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. ஏன்னா நம் தாயாரான ஆண்டாளுடைய சிபாரிசு நமக்கு இருக்குது. பெருமாள் என்றைக்கும் நம்மளை நிராகரிக்கவே முடியாது. தாயார் நமக்காக போய் அவனிடத்துல வாதாடி நம்மையும் அவனையும் கட்டாயம் சேர்த்து வைப்போம். அதனால் அந்த தாயார் திருவடிகளை கெட்டியாக நாமும் பற்றிக்கொள்வோம். நாளைய தினம் நாளைய பாசுரத்தை அனுபவிப்போம். ராதே கிருஷ்ணா.